முதல் வணக்கம் நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் இம்ரான். இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல எதை பத்தி பேசலாம்? நம்ம எல்லாருக்குமே நம்ம பல்லு பலன்னு வெள்ளையா இருக்கணும்னு தான் ஆசை. இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆயிருச்சு. நம்ம ஷாப்பிங்ல இருந்து ஃபுட் டெலிவரி வரைக்கும் அதே மைண்ட் செட்டை தான் நம்ம ஹெல்த்லையும் எதிர்பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி தான் இவங்க எல்லாருமே கண்டென்ட்டை போடுறாங்க. இதை போட்டு தேய்ச்சா வெள்ளையாயிரும், அதை போட்டு தேய்ச்சா வெள்ளையாயிரும். எல்லாரும் சொல்ற மேஜர் இன்கிரீடியன்ஸ் ஒன்று உப்பு இல்லை பேக்கிங் சோடா. இது ரெண்டு என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே அப்ரேசிவ், அதாவது உங்க சாண்ட் பேப்பர் மாதிரி. எப்படி நீங்க எமரி பேப்பர் எடுத்து செவுத்துல தேய்ச்சா அது ஒரு மாதிரி வெள்ளை ஆகுதோ, அதே மாதிரி தான் நீங்க பல்ல கரைய தேய்க்கல, பல்லையும் சேர்த்து தான் தேய்க்கிறீங்க. இப்படி பண்ணும்போது மேல இருக்கிற எனாமலும் போகுது. அதனால ஃபியூச்சர்ல கண்டிப்பா வலியோ கூச்சமோ வரும். ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டை கொடுத்தாலும் லாங் டேர்ம்ல இதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம். செகண்ட் என்ன யூஸ் பண்றாங்க? லெமன் ஜூஸ் இல்ல வினிகர். ரெண்டும் என்ன? அகைன் சிட்ரிக் இன் நேச்சர். சிட்ரிக் என்ன பண்ணும்? பல்ல கரைக்க தான் செய்யும். பல்ல கரைச்சா அகைன் அதே வலியோ கூச்சமோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தாண்டி சில பேர் மஞ்சள் போட்டு தேய்ங்கன்னு சொல்றாங்க. டர்மரிக்கு கண்டிப்பா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆனால் அதை போட்டு தேய்ச்சா வெள்ளையாகுன்றதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை. ஃபார் தி ஃபேக்ட் நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சளை போட்டு தேய்ச்சிங்கன்னா மஞ்சள் தானே ஆகணும், அது எப்படி வெள்ளையாகும்? ஸோ இவங்க கொடுக்குற எந்த மெத்தட்ஸுமே ப்ராப்பராக ஒரு ரிசல்ட்டும் கொடுக்காது. அதனால வர சைடு எஃபெக்ட்ஸுமே அதிகம். சரி, இதெல்லாம் விட்டுறலாம் டாக்டர், ஹோம் ரெமெடிஸே வேண்டாம், நாங்கள் டைரெக்டாக இப்போ கம்பெனிஸ் கொடுக்குறாங்களே, கம்பெனி கொடுக்குற ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு அந்த பக்கம் போய் பார்த்தா அதில் அவங்க ரெண்டு வகையாக கொடுக்குறாங்க. ஒன்று சார்கோல் போட்டோ இல்லை அப்ரேசிவ் கண்டென்ட் போட்ட டூத் பேஸ்ட்டு. இது என்ன பண்ணுது? உங்கள் உப்போ இல்லை பேக்கிங் சோடா என்ன பண்ணுதோ அதே தான் இந்த பேஸ்ட்டும் பண்ணுது. அதை கொஞ்சம் பேக்கேஜிங் பண்ணி உங்களுக்கு விற்கிறாங்க. இதை தவிர ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சில டூத் பேஸ்ட்டில் ஒரு கண்டென்ட் இருக்குது. அது நிறைய பேருக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் ஈர்லையோ இல்லை உள்ளே இருக்கிற அந்த கண்ணு தசைகள்லையோ நிறைய அல்சர்ஸும் அலர்ஜிஸும் வருது. இது ரொம்ப ஆபத்தானது. இதை கண்டிப்பாக யூஸே பண்ணாதீங்க. சரி டாக்டர், இப்போ பல்லு வெள்ளையா இருக்குது, என்னதான் பண்ணணும்? ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்க, வீட்டில் இருக்கிற ரெமெடிஸும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்னதான் பண்றது என் பல்லு மஞ்சளா இருந்தா? ஃபர்ஸ்ட் பல்லு ஏன் மஞ்சளா இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ பல்லு நம்மளுக்கு மஞ்சளா ரெண்டு காரணத்தினால இருக்கலாம். ஒன்று நம்ம பல்லு மேலே இருக்கிற அழுக்கு, அவர் காரப்படுகிறதுன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் டார்டார் ஆர் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். இது நிறைய நம்ம பல்லு மேலே படிஞ்சிருந்தாலும் பல்லு கொஞ்சம் மஞ்சளாக தெரியும். இதை தவிர பல்லில் ரெண்டு லேயர் இருக்கும். மேலே இருக்கிற லேயர் பேர் எனாமல், இது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். இதுக்கு அடியில் இருக்கிற லேயர் டென்டின், அதோட நேச்சுரல் கலரே மஞ்சள் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம எனாமல் எவ்வளோ திக்காக இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம நேச்சுரல் கலரே நம்மளுக்கு வரும். இந்தியன்ஸோ ஏஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒயிட்டான டீத்தே கிடையாது. ஆப்பிரிக்கன் ஷேட்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஒயிட்டா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நேச்சுரல் கலரே கொஞ்சம் எல்லோயிஷ் ஒயிட் மட்டும்தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன்னால உங்க பல்லு மஞ்சளா இருக்குது, நிறைய காரப்படினால மஞ்சளா இருக்குன்னா அதை உங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் பல் மருத்துவர்கிட்ட பல்ல சுத்தம் பண்ணீங்கனாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதுக்கு மேல அது பெருசா எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை தவிர செகண்ட் ரீசன்ஸ், நம்ம பல்லு எனாமல் தேஞ்சிருச்சு அதனால கொஞ்சம் மஞ்சளா தெரியுது, இல்லை எனக்கு காஸ்மெட்டிக்கா அப்பியரன்ஸுக்கு எனக்கு ஒயிட்டா வேணும், அது எதிர்பார்க்கிறது தப்பு கிடையாது. பட் அதுக்கு சில கரெக்டான ப்ரொஃபஷனல் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ என்னது அது? இப்போ அப்பியரன்ஸுக்காக எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வேணும், என் பல்லு வந்து நல்லா ஒயிட்டா இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு தி பெஸ்ட் மெத்தட் ப்ரொஃபஷனலா டீத் ஒயிட்னிங் சிஸ்டம்ஸ் அவைலபிளா இருக்கு. அது கேர்ஃபுல்லா, அதனால எந்த அலர்ஜிஸும் வராம உங்களுக்கு அது பண்ணலாமா வேண்டாமான்னு கரெக்டா அசஸ் பண்ணி உங்க பல் மருத்துவர் அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை பண்ணிக்கோங்க. இதை தவிர கிரவுன்ஸோ வெனீர்ஸோ இந்த செராமிக்ல பல்லு மேல ரொம்ப தின் ஷீட்ஸ் ஒட்டி பல்லு வெள்ளையாக்குற சினாரியோஸும் இருக்குது. பட் இது எல்லாமே நம்மளுக்கு உகந்ததா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கும், தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸையும் நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1, இந்த மாதிரி டீத் ஒயிட்னிங்காக இந்த ஹோம் ரெமெடிஸ் வீடியோஸை பார்த்து எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இதனால ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் கிடைச்சாலும் லாங் டேர்மில் இதனால வர பாதிப்புகள் தான் அதிகம். நம்பர் 2, இந்த மாதிரி அகெயின் ப்ராடக்ட்ஸை எதையுமே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ரிசல்ட்டே கொடுக்கறது இல்லை, அப்படியே கொடுத்தாலும் அகெயின் சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி. பாயிண்ட் நம்பர் 3, உங்களுக்கு இதை மீறி எனக்கு ஈஸ்தட்டிக்கலாக ரிசல்ட் வேணும், காஸ்மெட்டிக்காக கரெக்ட் பண்ணணும்னா உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து கரெக்டான மெத்தடில் அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அட் த லாஸ்ட்
நான் சொன்ன மாதிரி பல்லு வெள்ளையாக இருக்கணுன்றதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பல்லு ஹெல்த்தியாகவும் பல்லு க்ளீனாக இருக்குன்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஹலோ டாக்டரில் இந்த மாதிரி டீத் ஒயிட்னிங்க்கு குவிக் ரெமெடிஸோ இல்லை ஷார்ட்கட்ஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்த ஹலோ டாக்டரில் வேற ஒரு டாபிக் கூட உங்களை வந்து சந்திக்கிறேன்.